ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு மெய்ஞான தேடல். புருவ மத்தியில் செவ்வொளி. அனுபவ பதிவு. விளக்கமும் தெளிவும். புருவ மத்தியில் செவ்வொளி என்ற எமது இன்றைய பதிவானது எமது முந்தைய பதிவான புருவ மத்தியில் நீல ஒளி என்பதின் தொடர்பதிவாகத்தான் அமைகிறது. காரணம், முந்தைய பதிவில் ஓங்கார இயக்கத்தினை பிண்ட இயக்கத்தில் மட்டுமே எடுத்துரைத்திருந்தோம். அதன் அடுத்த கட்ட இயக்கமான அண்ட இயக்கத்தினை, அதாவது ஆஞ்ஞா மற்றும் துரியம் என்பதின் இயக்கத்தினை விவரித்து கூறவில்லை. இந்த பதிவானது துரியம் என்பதான உச்சிஸ்தானத்தின் இயக்க நிலையினை எடுத்துரைப்பதால் முந்தைய பதிவின் புரிதலானது தெளிவுடன் இருந்தால்தான் இந்த பதிவின் கருத்தானதும் மிக எளிமையாக விளங்கும். செவ்வொளி கண்டவன் ஞானியாவான் என்பது நமது அனைத்து சித்தர் பெருமக்களின் ஒருமித்த கருத்தாக அமையும் நிலையில் இதனை யாமும் பதிவாக எடுத்திருப்பதின் காரணம், சித்தர் பாடல்களில் உள்ள சூட்சுமங்களை அறிந்து தெளிந்ததாலும் அத்துடன் இதனை எமது யோக வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்த்ததாலும் தான். செவ்வொளி தோன்றுதல் என்பது அனுபவ ரீதியாக கண்டறிந்த உண்மை என்றாலும் ஞானியாகும் நிலை என்பது அறியப்படாத சூட்சுமமாகத்தான் உள்ளது. காரணம், செவ்வொளியானது எந்த நிலையில் நம்மை ஞானியாக்கும் வல்லமையினை பெறுகிறது என்பது கேள்வியாகத்தான் உள்ளது. இந்த கேள்விக்கான பதிலை தேடுவதுதான் எமது இன்றைய பதிவாகவும் அமைகிறது. செவ்வொளி காணுதல் என்பது ஞானம் பெறுவதற்கான இயக்க நிலையானது நமது சிரசில் இயக்கம் பெறுவதற்கான அடையாளத்தின் வெளிப்பாடுதான். இந்த அடையாளத்தை தான் நாம் அகக்கண்ணால் காண்கிறோம். மேற்படி நம் அகக்கண்ணால் காணும் அனைத்து ஒளி மாற்றங்களும் அண்டமாகிய சிரசில் ஏற்படும் வேதியியல் மாற்றத்தின் வெளிப்பாடுதான். அகக்கண்ணில் ஒளியை காணுதல் என்பதனை முன்னெடுத்து நமது பதிவினை தொடர்ந்தோமானால் காணுதல் என்பதனை முதலில் எடுத்துக்கொள்வோம். காணுதல் என்றவுடன் நமது புறக்கண்களால் காணுதல் தான் நமது நினைவிற்கு வரும். ஆனால் இந்த காணுதல் என்பது நம் அகத்தினுள்ளே காணுதலை குறிப்பது. அது எப்படி என்றால், புறக்கண்களால் காணும் ஒன்றை கண்களை மூடிய நிலையில் காண முடியாது. ஆனால் இந்த ஒளியை காணுதல் என்பது புறக்கண்களை மூடிய நிலையிலும் திறந்திருக்கும் நிலையிலும் எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருப்பதாக இருக்கும். இதிலிருந்து இந்த ஒளி இயக்கமானது வெளியில் நடக்கும் நிகழ்வு இல்லை என்பதும் விளங்கிவிட அது நமக்குள்ளாக நடக்கும் இயக்கம் என்பதின் தெளிவானதும் கிடைத்துவிடும். ஆக இதனை அகக்கண் கொண்டு காணுகிறோம் என்பது கூட சரியான புரிதல்தான். இந்த அகக்கண் என்பது நமது புருவ மத்தியினை குறிப்பது என்றும் அதுவே சிரசின் மையப்பகுதியுடன் தொடர்புடையது என்பதும் நாம் முன்பாகவே அறிந்த ஒன்றுதான். ஆகையால் நாம் அகக்கண் வழியாக காணும் ஒளிநிலை காட்சிகள் அனைத்தும் நம் சிரசில் நடக்கும் நிகழ்வின் வெளிப்பாடுதான். அதனால் இந்த ஒளி இயக்கத்தின் சூட்சுமங்களை முதலில் அறிந்து தெளிந்து கொள்வோம். புருவ மத்தியில் ஒளி காட்சிகள் தோன்றுதல் என்பது யோக பயிற்சியின் மூலம் தோன்றக்கூடிய மகாரத்தின் மூலமே அமைகிறது. ஒரு சாதகனின் உடல் வலிமை, ஆரோக்கியம், பயிற்சியின் தீவிரம், பிராணன் மற்றும் ஜீவாற்றல் பூர்ணத்துவம் அடைந்த நிலை இவற்றினை பொறுத்து அமையும். இது ஒவ்வொரு சாதகனின் தவ வலிமைக்கேற்ப ஒளி நிலைகளிலும் யோக சித்தி பெறும் கால நேரங்களிலும் மாற்றம் கொண்டதாக அமையும். ஒரு சாதகனுக்கு தோன்றும் ஒளி காட்சிகளானது மகாரமானது தோன்றிய நிலையிலிருந்து அது வழிபற்று உயர் படிநிலைகளை அடையும் போதெல்லாம் ஒளி அதில் மாறுபாடுகளும் தோன்றிக்கொண்டே தான் இருக்கும். இதனை சாதகனானவன் உள்ளுணர்வால், அதாவது அகக்கண் கொண்டு பார்த்தாலும் அதனை விவரிக்க வார்த்தைகளானதும் அவனிடம் இருக்காது. இந்த அனுபவங்களானது பல வண்ணங்களாகவும் பல வண்ண ஒளிகளாகவும் பல வண்ண ஒளிச்சிதறல்களாகவும் அதுவே வெவ்வேறான வடிவ மாற்றங்களையும் கொண்டு அவ்வப்பொழுது ஒரு நொடி பொழுதில் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் நம் அகத்திய சித்தர் பெருமானும் தனது அகத்திய ஞானத்தில் பல வண்ண ஒளி வட்டங்களானது கோடானு கோடி தோன்றி மறையும் என்பதாகவும் குறிப்பிடுகிறார். நாம் காணும் இந்த நிகழ்வுகளில் வண்ணங்களானது மாயைகளாகவும், அதாவது மாயை திரைகள் என்பதான கபப்படலங்களை வெளிக்காட்டுதலும், அதுவே ஒளியாக தோன்றும் நிலையானது மாயை திரைகளானது விலகும் நிலையாகவும், அதாவது கபப்படலங்கள் வெளியேறும் நிலையாகவும் அறியப்படுகிறது. இது சிரசின் திசுக்களானது ரசவாத நிலையில் புத்துணர்வு பெறும் நிலையினை குறிப்பதுதான். மகாரத்தின் மூலமாக ஒளிநிலைகள் தோன்றும் போது, அதாவது மாயை திரைகளானது விலகும் பொழுது அண்ணாக்கு பகுதியிலிருந்து ஸ்தூல நிலையில் கபப்படலங்களானதும் வழிய ஆரம்பிக்கும்.
மாயை திரைகள் விலகுதல் என்பது அதிசூட்சம நிலையில் உள்ள மும்மலங்களையும் குறிக்கும். ஒளியின் வெளிப்பாடுகள் தோன்றுதலும் கழிவுகள் வெளியேறுதலும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இது எப்பொழுது நிறைவு பெறும் என்பது கால வரையறைக்கு உட்பட்டது அல்ல. ஒரு சாதகனின் நிகழ்கால வாழ்வியல் முறையில் சேர்ந்த கழிவுகள், அத்துடன் வித்தின் வழியாக பிறவி வழியாக தொடர்ந்து வரும் மலங்களின் ஆதிக்க நிலை இவற்றினை பொறுத்து அமையும். ஒளி நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் கழிவுகள் வெளியேறும் நிலை, அத்துடன் நமது உடலில் தோன்றும் மாற்றங்களை வைத்துத்தான் நமது யோக வாழ்வியலின் முன்னேற்றத்தையும் அறிந்து கொள்ள முடியும். மேற்கூறிய மாற்றங்கள் ஏதும் இல்லாத பொழுது யோகம் வலுப்பெறவில்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். மேற்கூறிய நிலையில் ஒளி மாற்றங்கள் நடக்கும் பொழுது நமது முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படும் சூழலானதும் அமையும். ஒன்று மனம் சார்ந்த மாயைகளானதும் தோன்றி தடையினை ஏற்படுத்தும். மற்றொன்று உடல் சார்ந்த பலவீனங்கள் தோன்றி தடையினை ஏற்படுத்தும். மனதின் மாயை என்பது அறிவின் மயக்கத்தால் உண்டாவது. இது எப்படி இருக்கும் என்றால், நமது யோக வாழ்வியலில் சரியான அறிவு சார்ந்த புரிதலானது இல்லாத நிலையில் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்யப்பட்ட மனம் சார்ந்த பழைய பதிவுகளானது பிம்பங்களாக தோன்ற ஆரம்பிக்கும். இது நமது யோக வாழ்வியலின் உயர் படிநிலைகளை கெடுத்து ஸ்தம்பிக்க வைக்கும். மனதின் இந்த மாயை தடைகளானது ஒரு சாதகனுக்கு எப்படி தோன்றும் என்றால், சிறிய ஒளி சிதறல்களை கண்டவுடன் ஏதோ பெரிய பிரம்மாண்டத்தை பார்த்தது போல, அதாவது இறை ஒளியை கண்டுவிட்டது போல மனமானது மாயை செருக்கினை உண்டாக்கிவிடும். அத்துடன் கழிவுகள் வெளியேறும் நிலையினை கூட அமிர்தம் வழிந்ததாகவும் அதை பருகியதாகவும் நம்ப வைத்துவிடும். இதெல்லாம் மாயையின் லீலைகள் தான். இதை நம் திருமூலர் சித்தர் பெருமான் எப்படி சுட்டு காட்டுகிறார் என்றால், நெருப்பில் பழுக்க காய்ச்சிய இரும்பானதை தண்ணீரில் மூழ்கடித்த பிறகும் அந்த இரும்பானது வெப்பத்தை மட்டும் தன்னுள்ளே தக்க வைத்து கொண்டிருக்குமாம். அதுபோல மகாரத்தினால் மலங்களானது விலகினாலும் இது போன்ற மாயைகளானது ஆன்மாவை பற்றி கொண்டு தான் இருக்குமாம். அடுத்ததாக உடல் ரீதியாக ஏற்படும் தடைகள். இது எப்படி தோன்றுகிறது என்றால், அபானனின் அதி அழுத்தத்தால் ஜீவாற்றலானது தண்டுவடத்தின் வழியே மேலேறும்போது அது ஆதார சக்கரங்களின் நிலை கொன்று பின்பு மேலேறும். அதனால் அந்தந்த ஆதார சக்கரங்களில் மகாரமானதும் நிலை கொள்ள ஆரம்பிக்கும். அதனால் அது சார்ந்த உறுப்புகளின் மூலமாக உடல் உபாதைகளானதும் தோன்றும். இந்த உபாதைகளானது மரணத்திற்கு ஒப்பாக இருக்கும் என்கிறார்கள் நம் சித்தர் பெருமக்கள். காரணம், ஏற்கனவே இயக்கம் பெறும் உடல் உறுப்புகளின் இயக்கமானது புதியதாக அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு முன்னேறுவதால் தான். இதனை உவமையாக 6 ஆதாரங்கள் 6 நரகங்கள் என்பதாகவும் பாவிக்கின்றனர் நம் சித்தர் பெருமக்கள். இங்கே நரகம் என்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பது அதிகப்படியான துன்பத்தை குறியிட்டு காட்டத்தான். இப்படி ஏற்படும் அதி துன்பத்தின் காரணமாக ஒரு சாதகனுக்கு மரண பயமானதும் ஏற்பட்டு யோகத்தினை தொடர முடியாத நிலையும் ஏற்பட்டுவிடும். இதன் காரணத்தினால்தான் யோகத்தில் பயணிப்பவர்களுக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது என்பதாகவும் வலியுறுத்துகின்றனர். உயிர் பயம் என்பது கூட ஒரு வகை பற்றின் நிலைதான். ஆக பற்றுதலும் பயமும் உள்ளவர்களும், அத்துடன் யோகமானது சுகபோக வாழ்க்கையினை வழங்கும் என்ற எண்ணம் உள்ளவர்களும் யோக வாழ்க்கைக்கு முற்றிலும் தகுதி இல்லாதவர்கள். ஆக மனதின் பற்றுக்கள் கொண்ட நிலையில் உள்ளவர்களுக்கு யோகமானது ஒருபோதும் சித்தியாகாது. புருவ மத்தியில் நீல ஒளி தோன்றுவதற்கான காரண மூலத்தை முந்தைய பதிவில் தெளிவாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகவே புருவ மத்தியில் செவ்வொளி தோன்றுவதற்கான காரண மூலத்தையும் இயக்கத்தையும் தெளிவாக காண்போம். நீல ஒளியுடனே செவ்வொளியினையும் இணைத்தே பதிவினை வழங்கியிருந்தால் பதிவானது நீண்டு புரிதலையும் ஏற்படுத்தாது என்பதற்காக பதிவினை நீல ஒளி செவ்வொளி என்ற தலைப்பில் 2ஆக பிரித்து வழங்கியிருக்கிறோம். செவ்வொளி தோன்றுதலின் சூட்சுமங்களை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால், அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்திலும் உள்ளது என்ற சித்தர்களின் சொல்லாடல்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேலோட்டமாக இந்த சொல்லாடலில் நமக்கு புரியும்படியாக இருப்பது, மனித உடலானது பிண்டமாகவும் அந்த பிண்ட இயக்கத்தில் இருப்பது அண்டத்தின் இயக்கத்தினை ஒத்ததுதான் என்பதாகவும் அமைகிறது. இதில் ஒரு உட்பொருளானதும் மறைந்திருக்கின்றது. அது அண்டத்தின் இயக்கமானது அண்டத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர அது பிண்டத்தில் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்க இந்த சொல்லாடலில் சரியான பொருள் பதத்தினை அறிந்தாக வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும் போதுதான் பிண்ட இயக்கமும் அண்ட இயக்கமும் எதுவென்று விளங்கும்.
இதனை வைத்து பார்க்கும் பொழுது பிண்டமாகிய உடல் இயக்கத்தில் அண்டத்தின் சாயலான இயக்கமானதும் இருக்கிறது என்றுதான் பொருளாகிறது. அதுவே மனித உடல் தோற்றத்தில் சிரசில் அமைந்திருக்கும் மூளையாகவே இருக்கிறது. இந்த கருத்தை மையப்படுத்தித்தான் நம் சித்தர் பெருமக்கள் மனித உடலில் கழுத்துக்கு கீழே உள்ள உடலை பிண்டமாகவும் கழுத்துக்கு மேலே உள்ள சிரசை அண்டமாகவும் பாவிக்கின்றனர். இந்த அண்டப்பிண்ட இயக்கத்தை நம் சித்தர் பெருமக்கள் எதை கொண்டு வேறுபடுத்துகிறார்கள் என்பதனையும் பார்ப்போம். பேரண்ட பெருவெளியில் ஓம் என்னும் பிரணவமும் அதைத் தொடர்ந்தே பஞ்சபூதங்களான ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் என்பதான வரிசையில் அமைந்து அதன் மூலம் அனைத்து படைப்புகளும் பல உயிர்களின் தோற்றங்களும் அமையப்பெறுகிறது என்பதனை முன்பாக பல பதிவுகளில் அறிந்திருக்கின்றோம். இந்த புரிதலோடு இந்த அண்டத்தின் இயக்கமானது மனிதராகிய உடல் தோற்றத்தில் அண்ட இயக்கமாகவும் பிண்ட இயக்கமாகவும் எப்படி வேறுபட்ட நிலைகளை பெறுகிறது என்பதனை பார்ப்போம். அண்டவெளி என்பது அதிசூட்சம நிலையில் இருப்பதால் அதனுடன் ஒத்து இயங்கும் இயக்கமும் அதிசூட்சமமாகத்தான் இருக்க வேண்டும். அதன்படி பார்த்தோமானால் அண்டவெளியுடன் ஆகாயம் பூதம் மட்டுமே அதிசூட்சமமாக உள்ளது. அடுத்து உள்ள காற்று, நெருப்பு பூதங்களானது சூட்சம நிலையிலும் அதற்கு அடுத்து உள்ள நீர், மண் பூதங்களானது ஸ்தூல நிலையிலும் உள்ளதால் அதனை ஒத்தே இயங்கும் நமது உடல் உயிர் இயக்கமானதும் அதிசூட்சமம், சூட்சமம், ஸ்தூலம் என்பதான மூன்றின் நிலைகளாக அமைந்து இயக்கம் கொள்கிறது. இதில் ஒரு இயக்கம் மாறுதலானதும் உண்டு. அது அண்டமாகிய சிரசில் இருக்க வேண்டிய பிரணவமானது பிண்டத்தில் மூலாதாரத்தில் ஸ்தூல நிலையில் அமைந்துவிடுகிறது. மனித உடலில் வெட்ட வழியானது துரியம் என்ற நிலையில் மூளையின் நடுப்பகுதியாகவும் ஆகாயமானது துரியத்தின் நேர் எதிர் இணைப்பில் வெட்டவெளியின் வாயிலாக ஆக்ஞா என்ற புருவ மத்தியிலும் அமைந்துவிடுகிறது. இந்த புருவ மத்தி பகுதியானது மனதின் இருப்பிடமாக அமைந்து ஆதிக்கம் கொள்வதால் ஆகாயம் என்பது மனமாகவே அமைகிறது. ஆக துரியமும் ஆகாயமும், அதாவது மூளையும் மனமுமே அதிசூட்சம நிலையில் அண்டவெளி இயக்கமாக அமைகிறது. இதனால் தான் மூளையில் நடக்கும் ஒளி இயக்கங்கள் அனைத்தையும் அகக்கண்ணான, அதாவது மூளையின் பிரதான வாயிலான மனக்கண்ணால் காணவும் முடிகிறது. இது அதிசூட்சமமாக அறியப்பட காரணம் இது புலன்கள் ஐந்தாலும் அறியப்படாத நிலையில் உள்ளதால் தான். அடுத்து உள்ள காற்று பூதமானது விசித்தி என்ற நிலையிலும் நெருப்பு பூதமானது அநாகதம் என்ற நிலையிலும் அமைந்து உணர்ந்தறியும் நிலையில் உள்ளதால் அது சூட்சம நிலையிலும், அடுத்து உள்ள நீர், மண் என்பது முறையே மணிப்பூரகம், சுவாதிஷ்டானமாகவும் அமைந்து பார்த்து சுவைத்து உணர்ந்து அறியும் நிலையில் இருப்பதால் ஸ்தூல நிலையிலும் அமைகிறது. இதில் சூட்சும நிலையில் உள்ள காற்றும் நெருப்பும் மட்டுமே அதிசூட்சம நிலைக்கு மாறி அண்டவெளியில், அதாவது சிரசில் பயணிக்கும் தன்மையினையும் பெறுகிறது. இதைத்தான் புருவ மத்தியில் நீல ஒளி என்பதான எமது முந்தைய பதிவில் மூலாதாரத்தில் இருக்கும் அபானனும் ஜீவாற்றலும் மகாரத்தின் மூலமாக அதிசூட்சம நிலைக்கு மாறி தண்டுவடத்தின் மூலமாக மேலேறி நா மா என்ற மலங்களை அகற்றி மீண்டும் மேலேறி சீவா என்பதை அதிசூட்சமமாக்கி ஆங்ஞா என்ற ஆகாயத்தில் கொண்டு சேர்க்கிறது என்பதாகவும் பார்த்தோம். அதனால் இதனை விரிவாக காணாமல் செவ்வொளி தோன்றுவதற்கான காரண மூலத்தையும் இயக்கத்தையும் காண்போம். செஞ்சுடர் என்பது மூலாதாரத்தில் முடங்கியிருக்கும் குண்டலினியின் தோற்ற நிறமாகும். அதனால்தான் குண்டலினின் இயக்கமானது நடைபெறும் பொழுது செஞ்சுடரானதும் இயக்கம் பெற ஆரம்பிக்கிறது. இதனை உறுதிப்படுத்தி கொள்ள திருமந்திர பாடல் ஒன்றை முன்னெடுப்போம். மூலத்தில் இருவிரல் மேலுக்கு முன்னின்ற, பாலித்த யோனிக்கு இருவிரல் கீழ் நின்ற, கோலித்த குண்டலியுள் எழுந்த செஞ்சுடர், ஞாலத்து ஞாபிக்கு நால்விரல் கீழே என்பதாக அமைகிறது. இதிலிருந்து குண்டலினின் இயக்க தோற்ற நிறமானது செஞ்சுடர் என்பதாகவும் அறிய முடிகிறது. குண்டலினி என்பது சுவாதிஷ்டானம் வரையிலும் வாழை பெண்ணாக பாவித்த நம் சித்தர் பெருமக்கள் மூலாதாரத்தில் பருவ பெண்ணாக மாற்றி பாவிக்கின்றனர். காரணம், பருவம் அடைந்தால் மட்டுமே ஆணுடன் இணைந்து சம்போகிக்க முடியும். இங்கே சம்போகம் என்பது சக்தியான குண்டலினியானது சிவமாகிய பிராணனுடன் இணைவதுதான். இப்படி சிவனும் சக்தியும் இணைந்து சம்பவிக்கும் நிலைதான் பேரின்ப நிலையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நீல ஒளியாகி நெற்றிக்கண்ணில், அதாவது இமயத்தில் மையல் கொண்டிருக்கும் சிவனும், செவ்வொளியாகி மூலாதாரத்தில் மையல் கொண்டு மேலே எழுந்து வந்த சக்தியும்
இமயத்தில் வந்தடைய அங்கே நீல ஒளியும் செவ்வொளியும் மாறி மாறி பிரகாசிக்கும். ஒருபுறம் சிவனாகிய பிராணனானது மகாரத்தால் நீல ஒளியாகி விரிவடைந்து விரிவடைந்து இயக்கம் கொள்ள, மறுபுறம் சக்தியாகிய ஜீவாற்றலானது மகாரத்தால் செவ்வொளியாகி விரிவடைந்து விரிவடைந்து இயக்கம் கொள்ள, இந்த இரண்டு ஒளிகளும் மாறி மாறி ஒளி வீசி பிரகாசித்து கொண்டே இருக்கும். இந்த இருபெரும் இயக்கத்திற்கிடையில் முழுமை பெற்ற சக்தியும் சிவனும் இணைந்து ஆலிங்கனம் கொள்ள, அதன் வெளிப்பாடே நீலமும் சிவப்பும் கலந்த ஊதா நிற ஒளியானதும் தோன்றும். இந்த இயக்கமானது வெட்டவெளி என்ற சிரசில் நடைபெறுவதாக இருந்தாலும், இதனை நாம் காணுவது வெட்டவெளியின் வாசலான ஆகாயத்தில்தான், அதாவது புருவ மத்தி என்னும் அகக்கண்ணில்தான். இதைத்தான் நம் கோரக்கர் சித்தர் பெருமான் தனது சந்திரரேகையில் கொண்டல் ஒளி திறந்து செங்குமுதம் வீசும் என்பதாக உரைக்கிறார். கொண்டல் என்றால் மேகம் என்றுதான் பொருள்படும். ஆக மேகத்தை போன்று நீல ஒளியானது தோன்றும் என்பதாக பொருள்படுகிறது. இதனுடன் திறந்து என்பது சேரும் பொழுது சுழுமுனை வாசலானது திறந்ததின் அடையாளம் என்பதாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து உள்ள செங்குமுதம் என்பது செவ்வள்ளி மலரினை குறிப்பது. இதன் நிறமானது இளஞ்சிவப்பு நிறமாகும். இது குண்டலினின் அடையாளம். ஆக நீல நிறம் என்பது பிராணனின் இயக்க ஆற்றல் நிறமாகும். செஞ்சுடர் என்பது குண்டலினின் இயக்க ஆற்றல் நிறமாகும். இந்த இரண்டும் மகாரத்தில் பரிபூரண நிலையை எட்டும் போதுதான் ஒளியானது தோன்றும். ஆக ஞானம் என்ற நிலையானது எப்போது அமையும் என்றால், சிரசில் உள்ள மூளையின் திசுக்களானது ஒளி ஆற்றல் மூலமாக புதுப்பிக்கப்படும் போதுதான், அதாவது ரசவாதத்திற்கு உட்பட்டு பரிபூரண நிலையை எட்டும் போதுதான். ஆக புருவ மத்தியில் நீல ஒளியும் செவ்வொளியும் இணைந்து ஆடும் அசைவே சிவசக்தி தாண்டவமாகும்.